Hi friends, this is Vinod Raj. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து லினக்ஸில் பர்மனன்ட் மவுண்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஷோ பண்ணேன் எப்படி டெம்பரரி மவுண்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு டெம்பரரி மவுண்டிங்காக பர்மனன்ட் மவுண்டிங் என்ன டிஃப்ரென்ஸ்னா, டெம்பரரி மவுண்டிங்கை நம்ம பண்ணனா நம்ம மிஷினை சர்வரை ரீபூட் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கலாக நம்மளுக்கு வந்து அன்மவுண்ட் ஆகிடும். நான் ஆல்ரெடி பார்த்தோன்னா இந்த ஃபோல்டரில் /வினோத்னு சொல்லிட்டு இந்த டிஸ்கை வந்து நான் மவுண்ட் பண்ணியிருந்தேன். பட் நான் ரீபூட் பண்ண அப்புறமா எனக்கு அன்மவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம பர்மனன்ட் மவுண்டிங் போகிறோம். ரியல் டைம் சினோரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொடக்ஷன் சர்வருமே பர்மனன்ட் மவுண்டிங் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ லெட்ஸ் see how to do it. ஆக்சுவலாக நம்ம பர்மனன்ட் மவுண்டிங் வந்து ரெண்டு வேலை பண்ணலாம். ஒன்று வந்து டிவைஸ் பார்த்த வச்சு பண்ணலாம். அனதர் ஒன் வே பார்த்தோன்னா நம்மளுக்கு பிளாக் ஐடியை வச்சு நம்ம வந்து பர்மனன்ட் மவுண்ட் பண்ணலாம். ஸோ பர்மனன்ட் மவுண்ட் கான்ஃபிகரேஷன் எங்கே பண்ணணும்னா /etc/fs tabன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்குது. அந்த பாத்தில் தான் நம்ம வந்து நம்மளுடைய கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணணும். பர்மனன்ட் மவுண்டிங்க்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்ம அங்கே தான் கொடுக்கணும், அந்த பேராமீட்டர்ஸ்லாம். ஸோ லெட்ஸ் see how to do it. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய df-ht. ஸோ இது வரைக்கும் நம்மளோட நான் எந்த ஃபோல்டரில் மவுண்ட் பண்ண போகிறேன்னா வினோத்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது ரூட்டில் /வினோத்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் வந்து நான் வந்து மவுண்ட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு இங்கே எந்த மவுண்ட் பாயிண்ட்டுமே கிடையாது பாருங்கள். /வினோத்னு சொல்லிட்டு எங்கேயுமே மவுண்ட் பாயிண்ட் கிடையாது. ஸோ நம்மளுடைய டிவைஸ் பார்த்து வச்சு நம்ம பண்ணலாம். டிவைஸ் பார்த்து என்னன்னா நம்மளுடையது sudo ls/dev. இதுதான் என்னோடய டிவைஸ் பார்த்து வால்யூம் குரூப் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் டெவாப்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்விஎம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோன்னா நான் எல்விஎம் வச்சு தான் இப்போ நான் மவுண்டே பண்ணுறேன். எல்விஎம் டிவைஸ் வச்சு தான் நான் மவுண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா நான் வந்து பர்மனன்ட் மவுண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு ஷோ பண்ணுறேன். இதோட கண்டினியூஷன் பார்த்தோன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் எல்விஎம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அதில் எப்படி டெம்பரரி மவுண்டிங் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து நீங்கள் லாஸ்ட் 2 வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஸோ நான் பண்ணுறது பார்த்தோன்னா என்னோடய எல்விஎம் டிவைஸுக்கான மவுண்டிங்கை தான் நான் வந்து பர்மனெண்ட்டாக பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் see. இதுதான் என்னுடைய எல்விஎம்மோடைய டிவைஸ் பாத். ஓகே, இந்த டிவைஸ் பார்த்து வச்சு நான் பண்ணலாம். ஆர் எல்ஸ் ஐ கேன் டூ பை யூஸிங் பிளாக் ஐடி. ஸோ இது வந்து பிளாக் ஐடி. இந்த பிளாக் ஐடி அதை என்னென்னா இந்த பிளாக் ஐடி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஐடி வந்து ஒரு டிஸ்க்குக்கும் வந்து பார்த்தோன்னா யூனிக் ஐடி கொடுத்துருவாங்க. இந்த ஐடியை வச்சு நான் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் டிவைஸ் பாத் வச்சும் நான் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து என்னோடய டிவைஸ் பாத். ஓகேவா, நான் வந்து எல்விஎம் க்ரியேட் பண்ணிக்கிறதுனால என்னோட டிவைஸ் பார்த்து இது. ஓகேங்களா, நீங்கள் எல்விஎம் இல்லாமல் நார்மலாக போகிறீங்கன்னா உங்களோட டிவைஸ் பார்த்து வந்து மேபி வந்து XPDBBயாக இருக்கலாம். இல்லை நீங்கள் என்ன பார்ட்டிஷன் அங்கே பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டிவைஸ் பார்த்து வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நான் எல்விஎம் வச்சு இப்போ நான் வந்து பர்மனன்ட் மவுண்டிங் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் see. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா இந்த டிவைஸ் பார்த்த இந்த யூஐடியை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு sudo vi/etc/fs tab போயிட்டு இன்சர்ட். ஓகே, அண்ட் தென் என்னுடைய யூஐடி இங்கே கொடுத்துடணும். ஸோ இந்த அப்பா ஸ்டெப்பை எடுத்துடலாம். அது இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் திஸ் கான்ஃபிகரேஷன். அண்ட் தென் இங்கே டேப் கொடுங்க. டேப் கொடுத்தீங்க ஆட்டோமேட்டிக்காக அதே மூவ் ஆகும். இப்போ என்னுடைய டிவைஸ் ஃபோல்டர் பாத் /வினோத்னு சொல்லிட்டு இந்த ஃபோல்டர் தான் மவுண்ட் ஆன்னு சொல்கிறேன். அண்ட் தென் டேப் என்ன ஃபார்மேட்டில் நான் கொடுக்குறேன்னா XFS ஃபார்மேட்டில் நான் பார்ட்டிஷன் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். XFS கொடுக்குறேன். அண்ட் தென் டிஃபால்ட்ஸ். ஸோ டிஸ்க் டம்பும் டிஸ்க் ஸ்கேனர் 0 கொடுத்துட்டு எஸ்கேப் சேவ் பண்ணிக்கிறேன் இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை. ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் LSBLக்கு பண்ணால் இங்கே எதுவுமே காமிக்காது மவுண்ட் பாயிண்ட். ஓகே, df- similar way I can
do the command also for disk file system df-ht. இப்போ நான் mount -a கொடுத்தனா wait sudo mount -a. Your fstep has been modified but system still uses the old version. Use system to reload. Okay. ரீலோட் பண்ணிட்டேன். இப்போ sudo mount -a கொடுக்குறேன். இப்போ எந்த எரருமே எனக்கு வரல. இந்த mount -a கொடுத்தா நம்மளுக்கு வந்து அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து /etcfs வந்து ரெஃப்ரெஷ் ஆகி இருக்கும். இப்போ lsblk கொடுங்க. பாருங்கள் /vinod வந்து மவுண்ட் ஆகிருக்கு. df-ht பார்த்தீங்களா? ஸோ நான் க்ரியேட் பண்ண LBMல கரெக்டாக வந்து என்னுடைய ஃபோல்டர் மவுண்ட் ஆகிருக்கு. So this is the way we can create a permanent mounting. Thank you friends. Thank you for watching.